சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான செரிபெரல் பால்சி மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையை சேர்ந்த வீர வீராங்கனைகள் அசத்தல். 5வது மாநில அளவிலான செரிபெரல் பால்சி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி சேலத்தில் 24/8/2024 மற்றும் 25/8/2024 நடைபெற்றது. இப்போட்டியில் 7 வீரர்கள் மற்றும் 4 வீராங்கனைகள் என மொத்தம் 11 பேர் கோவை மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்டனர். இதில் 5 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 13 பதக்கங்களை வென்று அசத்தினார்கள். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் அனைவரும் அடுத்த மாதம் குஜராத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான செரிபெரல் பால்சி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் பதக்கமும் சான்றிதழும் செரிபெரல் பால்சி ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு சங்க சேர்மன் திருமதி உமாராணி, மாநில தலைவர் பரணிதரன் மற்றும் மாநில செயலாளர் சித்தேஸ்வரன் இணைந்து வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட செரிபெரல் பால்சி ஸ்போர்ட்ஸ் சங்க செயலாளர் நந்தகுமார், தலைவர் விஜயராகவன் மற்றும் பயிற்சியாளர் கோபிநாத் மற்றும் இதர மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நந்தகுமார். நான் கோவை மாவட்ட செரிபெரல் பால்சி ஸ்போர்ட்ஸ் சங்க செயலாளராக இருக்கேன். செரிபெரல் பால்சி மீனா பெருமூளை வாரத்தில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கான ஸ்போர்ட்ஸ் சங்கத்தோட செயலாளராக இருக்கேன். பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் 24 அந்த 25ஆம் தேதி சேலத்தில் மாநில அளவிலான செரிபெரல் பால்சி மாணவர்களுக்கு அத்லெட்டிக் போட்டி மாநில அளவில் சாம்பியன்ஷிப் நடந்தது. 2024 சாம்பியன்ஷிப் நடந்தது. நம்ம கோயம்புத்தூர்ல மொத்தம் 11 குழந்தை போய் கலந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 5 கோல்டு மெடலு, 5 சில்வர் மெடலு, 3 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம். இந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் எல்லாருமே தேசிய அளவில் போட்டி அடுத்த மாதம் குஜராத்தில் நடைபெறுது. இந்த சிபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போட்டி குஜராத் நடைபெறுது. இதுக்கு எல்லாம் தேர்வுப்பட்டிருக்காங்க. அடுத்த வாரத்துலேருந்து கேம்புக்கு போய் ஜாயின் பண்ணி கேம்ப்ல சொந்தமலை பயிற்சி எடுத்து தேசிய அளவு போட்டியில குஜராத் மாநில போய் கலந்துக்க போறாங்க. போட்டிக்கு எங்களுக்கு குழந்தைகள் அனுப்புற ஸ்டார் பள்ளியின் நிர்வாகத்துக்கும் அப்புறம் பிரின்சிபல் மேலுக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அது போக இதுல கலந்துட்டு மற்ற பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இல்ல நிறைய குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, சிபி குழந்தைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த குழந்தைங்க நிறைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கவர்மெண்ட் நிறைய ஃபண்டும் ஒதுக்கி இருக்கு. அந்த சிபி குழந்தைகளுக்கு மட்டும்தான் அதை கிடைக்கும். அவங்க கரெக்டா இந்த யூஸ் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணி, யாருக்கு சிபி குழந்தைகளும் இருக்கும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு முறைப்படி பயிற்சி எழுது. எல்லாமே ஃப்ரீ தான். இதுல எந்த காசுமே வராது. இல்லை முறைப்படி பயிற்சி எழுது அவங்களை மேலே மேலே விளையாட்டு நாங்கள் மேலே மேலே அவங்களை நல்ல நிலைமை கொண்டு போகிறோம். அவங்க இப்போ நல்லபடியாக நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் இந்த ஃபண்ட் எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை நான் கரெக்டாக அவங்களை யூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். அப்போ எங்களுக்கு இந்த கோயம்புத்தூர்லேருந்து ரிச்சிக்கு வாய்ப்பளிச்சு எங்களோட தமிழ்நாடு செரிபெரல் பால்சி ஸ்போர்ட்ஸ் சங்க சேர்மன் திருமதி உமாராணி அவர்களுக்கும், சங்க தலைவர் பரணிதரனுக்கும், அப்புறம் தமிழ்நாடு சங்க தலைவர் வித்யாசார் அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஸ்டார் சிறப்பு பள்ளியின் பிரின்சிபல் சிஸ்டர் எலிசா பேசுகிறேன். எங்களுடைய சிபி சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறத விட எங்களுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளோடு சேர்ந்து கடந்த 2 ஆண்டு விழாவாக விஜயராகவன் சாரும் நந்தகுமார் சாரும் பல பயிற்சிகள் மூலமாக எங்களுடைய குழந்தைகளை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. கடந்த வாரம் 25ஆம் தேதி நடைபெற்ற இந்த சிபி சில்ட்ரன்ஸ்க்கு எங்களுடைய குழந்தைகள் 9 பேர் இங்கிருந்து போயிருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த 2 சாருங்கள் தான். அதுக்கு முக்கியமாக பயிற்சி கொடுத்தது எங்களுடைய கோபிநாத். அவருடைய முயற்சி மிகவும் பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால எங்களுடைய பள்ளியின் சார்பாக எங்களுடைய இந்த சார் அவர்களுக்கும் கோபிக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என் பேர் தீபிகா. நான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெயினியாக இருக்கேன். ஐடி செக்டரில் இருக்கேன். எனக்கு செரிபெரல் பால்சி ஸ்டேட் லெவலில் பிரான்ஸ் மெடல் கிடச்சிருக்கு. அதுக்காக இந்த மாதிரி ஸ்போர்ட் ஈவெண்ட் நடக்குதுன்னே எனக்கு ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸை ஃபஸ்ட்டு நந்தகுமார் சார் கொடுத்தாங்க. அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறையா சொல்லி கொடுத்தாங்க. அதனால என்னால் ஸ்டேட் லெவலில் பிரான்ஸ் மெடல் அடிக்க முடிஞ்சுது. இப்போது அடுத்தது நேஷ்னல்ஸ்க்காக செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ நேஷ்னல்ஸ்க்காக நெக்ஸ்ட் மந்த்து குஜராத்தில் போய் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்
எங்கள் அப்பா பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கொடுத்தது வந்து நந்தகுமார் சார். அவங்க மூலியமாக தான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இனிமேல் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜிவாக இருக்காங்க. என் பேர் அன்சிகா. நான் ஸ்டார் ஸ்கூலில் படிக்கிறேன். ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வந்தேன். சேலமுக்கு செலக்ட் ஆகிருக்கோம், குஜராத்துக்கு. எங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தது கோபி அண்ணா தான். அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டும் இருக்கணும். நாங்கள் குஜராத்தில் போய் ஜெயிச்சுட்டு வரணும். சேலஞ்ச் கொடுத்த கோச்சுக்கெல்லாம் நன்றி. என் பேர் சுபாஷ். போட்டியில் ஜெயிச்சு வந்தேன். ஸ்டார் ஸ்கூல் படிக்கிறேன்.